Good morning, students. I am MRK. We are going to see 9th standard mathematics, chapter 1, set language. Only important sum for exam. Okay, good. Sum எழுதுறேன். First sum important sum வந்து புக்கில் பார்த்துக்க. Universal set equal to A, B, C, D, E, F, G, H அப்படின்னு கொடுத்துருக்கு. F, G, H கொடுத்துட்டு கேபிட்டல் A1 ஒரு செட்டு கொடுத்துருக்கு, B, D, F, H கொடுத்துருக்கு. அடுத்து B ஒரு செட்டு கொடுத்துருக்கு, A, B, E, H கொடுத்துருக்கு. அடுத்து ஃபைண்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? வரிசையா ரோமன் லெட்டர் கொடுத்துருக்கு, ஒரு 8 ரோமன் லெட்டர் இருக்கு. ஓகே, ரைட். சொல்யூஷன் போட்டுக்குருவோம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒன் யூனிவர்சல் செட்டை எடுத்துக்கோ, கொடுத்ததை கிவன் போட்டு எப்பயுமே கொஸ்டின்ல இருந்து எடுத்துரு. கிவன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு A, B, C, D, E, F, G, H. ஓகே, குட். நெக்ஸ்ட் A என்ற செட்டு கொடுத்துருக்கு, B, D, F, H அப்படின்னு கொடுத்துருக்கு. கேபிட்டல் B ஒரு செட்டு கொடுத்துருக்கு, A, D, E, H அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்கு ரோமன் லெட்டர் அப்படின்னா, ஒன்னாவது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஏ டேஷ் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஏ டேஷ் சொன்னாலும் சரி, ஏ டேஷ் அப்படின்னு வச்சாலும் சரி, ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னாலும் சரி, யூனிவர்சல் செட்ல இருந்து ஏஐ வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ யூனிவர்சல் செட் வந்து எழுதிடணும். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் ஏன்ற செட்டை எழுதணும். பி, டி, எஃப், ஹெச் எழுதிட்டேன். ரெண்டுலையும் காமனான நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணிக்க. அடிக்க வேண்டாம், ரவுண்ட் பண்ணிக்க. எஃப் இருக்கு, ஹெச் இருக்கு, ஹெச் இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு, டி இருக்கு, டி இருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல இந்த இதில் முன்னாடி எப்பயுமே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கையில மைனஸ் பண்ணையில ஃப்ரண்ட்ல உள்ள செட்டில் என்ன இருக்கோ, முன்னாடி உள்ள செட்டில் எது பேலன்ஸ் இருக்கோ அதைத்தான் நாம் எழுத வேண்டும். அப்போ இதில் ஏ இருக்கு, சி இருக்கு, இ இருக்கு, ஜி இருக்கு. ஏ, சி, இ, ஜி, இதுதான் என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் ஏ டேஷ் அப்படின்னு சொல்றது. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பி டேஷ் கேட்டிருக்கு. ஓகேயா, ரைட், குட். நெக்ஸ்ட் பேஜ் போறேன். அப்போ அதே மாதிரி பி டேஷ் கேட்டிருக்கு செகண்ட் கொஸ்டின். அப்போ பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். யூனிவர்சல் செட்ல இருந்து பிஏ கழிச்சிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே. அப்போ பியில் யூனிவர்சல் செட்ல வந்து ஏல இருந்து ஹச் வரைக்கும் இருக்கு, அது உங்களுக்கு தெரியணும். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் அப்படின்னு எழுதிட்டேன். மைனஸ் சப் இது போட்டேன், டிஃபரன்ஸ் போட்டேன். ஏடிஇஹெச் பியில் உள்ள செட்டு ஏடிஇஹெச் போன வர மாதிரியே டிஃபரன்ஸ் இதில் காமனாக உள்ளதை ரவுண்ட் பண்ணி ஏ இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, ஹச் இருக்கு, எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டேன். இதில் உள்ள அதில் மிச்சம் பேலன்ஸ் ஃப்ரண்ட்ல முன்னாடி என்ன இருக்கோ அந்த செட்டை தான் எழுதணும். பி, சி, எஃப், ஜி. இதுதான் என்னது? பி டேஷ் அல்லது பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா பாரு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பார்த்துக்கோ. ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏ டேஷ் கண்டுபிடிச்ச ஆன்சரையும் பி டேஷ் கண்டுபிடிச்ச ஆன்சரையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்கு. அப்ப பி டேஷ் இருக்கு, பி, சி, எஃப், ஜி. ஏ டேஷ் வந்து ப்ரீவியஸ் பேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கான்னு பாரு. என்ன கண்டுபிடிச்சோம்னா ஏ கண்டுபிடிச்சோம், சி கண்டுபிடிச்சோம், நான் சொல்றது ஏ கண்டுபிடிச்சோம், சி கண்டுபிடிச்சோம், இ கண்டுபிடிச்சோம், ஜி கண்டுபிடிச்சோம். ஏன்னா ப்ரீவியஸ் இதில் பார்த்துக்கோ நோட்ல. ரைட், குட். இப்போ ரெண்டையும் யூனியன் பண்ணையில அப்படியே எழுது. ஏ ஆர்டர் பண்ணி எழுதலாம். ஏ, பி, சி, டி இல்லை,
அடுத்து என்ன இருக்கு இஎஃப்ஜி, அவ்வளோதான். இதுதான் என்னது யூனியன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்றது? ஏ டேஷ் யூனியன் டி டேஷ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. நிதானமா. குட். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கு. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் டி டேஷ். அப்ப ஏ டேஷ் எழுதிட்டு இன்டர்செக்ஷன்னா காமன் டி டேஷ் எழுதணும். ஏ டேஷ் என்ன இருக்கு ஏசிஇஜி அப்படின்னு இருக்கு. பி டேஷ் என்ன இருக்கு பிசிஎஃப்ஜி. ப்ரீவியஸ் இயர்ல கண்டுபிடிச்சனால அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கொஸ்டின் தானே. இன்டர்செக்ஷன் காமனா உள்ளதை வைக்க எழுதணும். சி காமனா இருக்கு, ஜி காமனா இருக்கு, வேற இருக்கான்னு பாரு, இல்ல, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. குட். நெக்ஸ்ட் என்ன செய்யறான், என்ன கொஸ்டின் கேட்டுருக்கான் அப்படின்ட்டு பாரு. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் கேட்டது வந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். அஞ்சாவது ரோமன் லெட்டர். ஓகேயா, ரைட். இப்போ என்ன செய்யணும் தம்பி, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ யூனியன் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ எழுதிட்டு யூனியன் போட்டு பி எழுதணும். எழுதி ஏ யூனியன் பி முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ வந்து பி டி எஃப் ஹச், இது வந்து ஏ டி இ ஹச். ரெண்டே யூனியன் பண்றோம். யூனியன் பண்றோம்னா ஏ பி டி ஏபிசிடி எழுதுறோம்ல, அதான் டி இ எஃப் ஹச் அப்படின்னு எழுதியாச்சு. இப்ப நீ கொஞ்சம் கவனிச்சு பாரு, ஹோல் டேஷ் கேட்டிருக்கு மொத்தமா. அப்ப ஹோல் டேஷ் கேட்டிருந்தா ஹோல் டேஷ் மீனிங் வந்து காம்ப்ளிமெண்டேஷன். ஹோல் டேஷ் அப்படின்றது அது யூனிவர்சல் செட்ல இருந்து இதைத்தான் செப்பரேட் பண்ணணும். இது என்ன எதை ஏ யூனியன் பி. புரியுதா சொல்றது? அப்ப யூனிவர்சல் செட்டு ஏல இருந்து ஹச் வரைக்கும் எழுதணும். ஏசி டி இ எஃப் ஜி ஹச் வரைக்கும் எழுதிட்டு ஏ யூனியன் பி இங்க எழுதுறேன். இந்த இருக்கு யூனியன் பி, இதைத்தான் இங்க எழுதுறேன். ஏ டி டி இ எஃப் ஹச். இதில் எப்பயும் போது நீ ரவுண்ட் பண்ணிட்டு ஏ ரவுண்ட் பண்ணிக்கலாம், பி ரவுண்ட் பண்ணிக்கலாம், டி ரவுண்ட் பண்ணிக்கலாம், இ ரவுண்ட் பண்ணிக்கலாம், எஃப் ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஹச் ரவுண்ட் பண்ணிக்கலாம். மிச்ச பேலன்ஸாக எழுதணும். காமன்னா ரவுண்ட் பண்ண எழுதுறது, டிஃபரன்ஸ் மிச்ச பேலன்ஸ் முன்னாடி உள்ளதை எழுதணும். சி இருக்கு, அடுத்த நட இருக்கு, ஜி இருக்கு, அவ்வளோதான். இப்படி இந்த அஞ்சாவது ரோமன் லெட்டரை இவ்வளவு தூரம் செய்யணும். இவ்வளவு தூரம் செய்யணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஏ யூனியன் பி க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னு அர்த்தம். தெரியுதா சொல்றது? அதே மாதிரி சிக்ஸ்த் சம் வந்து பொறுமையா பாரு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதிலே சேஞ்ச் பண்றேன். சிக்ஸ்த் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, சரி தனியாக எழுதிடுவா, சரி வேண்டாம் தனியாக எழுதிடுவோம், அப்புறம் நீ இதை அழிச்சிட்டு மாற்றி நினைப்ப. சரி, சிக்ஸ்த் சம் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். இது கேட்டிருக்கு அப்படின்னா உடனே அதை கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். சார் எப்படி எழுதுறேன்னு பாரு. ஏ எழுதணும் முதல்ல. அதுல உள்ள செட்ஸ்ல கொடுத்த எலமெண்ட்ஸ் எழுதணும். செட்ல உள்ள எலமெண்ட் எழுதிட்டு அடுத்து பி செட்ல உள்ள எலமெண்ட்ஸ் எழுதணும். பிடிஎஃப்ஜிஹெச், பிடிஎஃப்ஹெச், இது ஏ செட்டு. டின்ற செட்டுக்கு இடையில இன்டர்செக்ஷன். டி வந்து ஏடிஇஹெச் எழுதியாச்சு. ரெண்டு இன்டர்செக்ஷன்னா காமன், பொது, வெற்று. அப்புறம் ரெண்டு என்ன இருக்கு, ஹச் இருக்கு. ஓகே குட். அடுத்து டி இருக்கு, வேற எது இருக்கான்னு பாரு, இல்லை. அப்ப டியும் ஹச்னா எழுதணும். இதை ஹோல் டேஷ் கண்டுபிடிக்க பயன்படுத்தணும். ஹோல் டேஷ்னா காம்ப்ளிமெண்டேஷன். யூனிவர்சல் செட்ல இருந்து எப்பயுமே இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், செப்பரேட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா ஓகே. யூனிவர்சல் செட்டு
என்ன இருந்துச்சு, ஏல இருந்து ஹச் வரைக்கும் இருந்துச்சு, சிடி இஎஃப் ஜி ஹச் வரை இருந்துச்சு. மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் டி இந்த கண்டுபிடிச்சிருக்க டியும் ஹச்சும். அப்ப டிஃபரன்ஸ்னால இது ரெண்டையும் விட்டுறணும். டி ஹச் காமனா இருக்கும்ல, டியை விட்டு ஹச்சை விட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரண்ட்ல உள்ளதான் எழுதணும். டிஃபரன்ஸ் விட்டாலே முன்னாடி உள்ளதை பேலன்ஸ் எழுதணும். காமன் வேணா ரவுண்ட் பண்ணது எழுதணும். பார்த்துக்க, உச்சரிக்கிறது புரியுதான்னு பார்த்துக்க. எஃப் ஜி அவ்வளோதான். இப்படி செட்டை முடிக்கணும். புரியுதா சொல்றது? 2 மார்க்ல கேட்டான் அப்படித்தான் நீ செய்யணும். அதை விட்டுட்டு நீ வாட்டில் என்னத்தையா செய்யக்கூடாது. புரிஞ்சு நிதானமா செய்யணும். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் 7th சம் ஏ டேஷ் ஓல் டேஷ் அப்படின்னு அர்த்தம். 7th வந்து ஏ டேஷ் ஓல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏ தான் வரும். ஏ டேஷ் ஹோல் டேஷ் கண்டுபிடிச்சா என்னதான் வரும்? ஏ தான் வரும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பாரு கவனி, ஏ எடுத்துக்கிடுவோம். ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா யூனிவர்சல் செட்ல இருந்து ஏ கழிக்கலாம். சரி, யூனிவர்சல் செட் என்ன? ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹச் மைனஸ் ஏன்ற செட்டுக்கு என்ன இருக்கு? பிடிஎஃப் ஹச் அப்படின்னு இருந்துச்சுல, பிடிஎஃப் ஹச் இருந்துச்சு. ரைட்டு. இப்ப இதுல நல்லா கவனிச்சு பாரு. யூனிவர்சல் செட் மட்டும் கழிக்கிறோம், சப்ராக்ட் பண்றோம்னா பிஏ விட்டுறணும், டிஏ விட்டுறணும், எஃப் விட்டுறணும், ஹச்சை விட்டுறணும். அப்ப ஃப்ரண்ட்ல உள்ளதை எழுதுறேன். ஏ சி இ இன்னொன்று என்ன? ஜி. புரியுதான் பாரு. ஏ சி இ ஜி தெரியவில்லையில. இதுதான் ஏ டேஷ். ஓகே, ஏ டேஷ்க்கு ஹோல் டேஷ் கேட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா யூனிவர்சல் செட்ல இருந்து இந்த ஏ டேஷை சப்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்ப யூனிவர்சல் செட்டு ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் எழுதிட்டேன். மைனஸ் ஏ டேஷ் ஏ சி இ ஜி. இப்போ நீ ரவுண்ட் பண்ணு, காமனாக உள்ளதா? ஏக்கு ஏ, சிக்கு சி, இக்கு இ, சரிதானே? ஜிக்கு ஜி. அப்போ என்ன ஆயிடுச்சு? ரெண்டுக்கு காமனாக உள்ள எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்ல உள்ளதான் எழுதணும். டி இருக்கு, டி இருக்கு, எஃப் இருக்கு, ஹச் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாரு, இது ஏ டேஷ் ஓல் டேஷ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு தெரியலையா? ஏன்ற செட்டுக்கு எதாயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சுடா. அது புரியுதா சொல்றது? அதே மாதிரிதான் நீ டூ இட் செஞ்சு பாரு. என்ன செஞ்சு பாரு அப்படின்னா, 8th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி டேஷ் ஹோல் டேஷ் கொடுத்துருக்கு. நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா டி டேஷ் வரும் ஆன்சர். சாரி, டி வரும். ஆன்சர் என்ன வரும்? டி வரும். செஞ்சு பாரு. இதே மாதிரி தான் இப்போ இந்த செஞ்ச மாதிரி சார் செஞ்ச மாதிரி இந்த சம மாதிரியே செய்யணும். ஆனால் எதை பயன்படுத்திக்கிறேன்னா டின்ற செட்டை பயன்படுத்தி செய்யணும். ஏ செட்டை பயன்படுத்தின மாதிரி டின்ற செட்டை பயன்படுத்தி செய்ய வேண்டும். ஓகேயா? இதெல்லாம் 5 மார்க் கணக்கு கேட்பாங்க. நிதானமா செய். ஓகே, குட். நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்ன சொல்றேன்னா, ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஃபைண்ட் த சிமெட்ரிக், சமச்சீர் வித்தியாசம், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டு 2 செட்டு கொடுத்து ஒரு சம் மட்டும் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணும். P is equal to ஃபார்மட் தெரிஞ்சிருக்கணும் கணக்குக்கு. 2 3 5 7 11. 2 is equal to 1 3 5 11. சொல்யூஷன் போடுறேன். இவன் எடுத்துக்கிறோம், ரெண்டை எடுத்துக்கிட்டு 2 3 5 7 11. Q is equal to 1 3 5 11 எடுத்துட்டேன். P சிமெட்ரிக் Q அப்படின்னு சொல்றது, டெல்டான்னு சொல்லாம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டேன். P மைனஸ் Q, Q மைனஸ் P கண்டுபிடிச்சு ரெண்டை யூனியன் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஃபார்மட். அப்ப எப்படி சார் செய்யறது? ஃபர்ஸ்ட் P மைனஸ் Q கண்டுபிடி. P மைனஸ் Q கண்டுபிடி. P மேல இருக்கு, 2
3 5 7 11 மைனஸ் டிஃபரன்ஸ் 1 3 5 11 இது Q காமனாக உள்ளது ரவுண்ட் பண்ணாலும் சரி அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி தெரியும் ரவுண்ட் பண்ணிடுங்க ரவுண்ட் பண்ணனால நல்லது குட் 11 ஒன்றும் இல்லை அப்போ முன்னாடி உள்ள செட்டில் பேலன்ஸ் எழுதணும் 2 7 பின்னாடி உள்ளதை பற்றி பேலன்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே குட் Q மைனஸ் பி அப்போ Qவை முன்னாடி எழுதி இதை பின்னாடி எழுதணும்னா இதுதான பேலன்ஸ் வரும் எழுதி காட்டணுமா சரி Qவை முன்னாடி எழுதிக்க 1 3 5 11 மைனஸ் பியை பின்னாடி எழுதி 2 3 5 7 11 ரவுண்ட் பண்ணு 2 இருக்கா 2 இல்லை 7 இருக்கா இல்லை 5 இருக்கு 3 இருக்கு 11 இருக்கு 5 இருக்கு 3 இருக்கு 11 இருக்கு அப்போ முன்னாடி என்ன இருக்கு பேலன்ஸ் 1 இதுதான் எழுதணும் ஓகேயா அப்போ பி மைனஸ் கி கண்டுபிடிச்சிட்டேன் Q மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டுக்கும் ஃப்ரம் ஒன்னில் பாரு ஃப்ரம் 1 இதுதான் ஒன்றாவது ஈக்குவேஷன் சரியா அங்கே ஒரு சின்ன கோடு போட்டுக்கிறேன் அப்போ நடுவில் என்ன இருக்கு பாருங்க யூனியன் அப்போ இந்த ரெண்டு ஆன்சரை சேர்க்கணும் அப்போ பி சிமெட்ரிக் Q அப்படின்னா இந்த ரெண்டு ஆன்சரையும் சேர்க்கணும் இதையும் யூனியன் பண்ணணும் பி மைனஸ் Q யூனியன் Q மைனஸ் பி அப்படின்னு எழுதணும் ஃபஸ்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் இதுக்கு வந்து 2,7 யூனியன் 1 அப்போ என்ன வந்துடும் 1 2 7 விச் இஸ் பி சிமெட்ரிக் Q அப்படின்னு அர்த்தம் புரியுதா இது ஃப்ரம் 1 அப்படின்னு நான் போட்டுக்க தெரிஞ்சுக்கிறணும் எதையுமே புரிஞ்சுதான் படிக்கணும் சரியா அவசரப்படாம நிதானமா செய் ஓகே குட் இந்த சம்மில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பி மைனஸ் கியூ கொடுத்துருக்கு பி மைனஸ் ஆர் கொடுத்துருக்கு ரெண்டுக்கு யூனியன் கொடுத்துருக்கு அப்போ பி மைனஸ் டூ அப்படின்றது பின்ற செட் என்ன இருக்குன்னு அதில் பார்த்து எடுத்து எழுதிடு அடுத்து கியூன்றதை எடுத்து எழுதிட்டு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற அப்போ காமனாக விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டில் உள்ள செட்டில் உள்ளது நெக்ஸ்ட் எழுதிடுறோம் அதான் பி மைனஸ் கியூ நெக்ஸ்ட் பி மைனஸ் ஆர்ன்றது பி உள்ள செட்டில் எழுதிட்டு ஆர் உள்ள செட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து எழுதிட்டு ரெண்டு காமனாக உள்ள விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள மிச்ச பேலன்ஸ் எழுதிடுற ரெண்டு செட்டு கிடைக்கிற ஆன்சரை பி மைனஸ் கியூவையும் பி மைனஸ் ஆரையும் நம்ம யூனியன் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கிடைச்சிருச்சு 2 அப்படின்ட்டு 2ன்னு கிடைச்சிருச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் தெரிஞ்சுக்கிறீங்களா ரெண்டு ஒன்றா இருந்தால் தான் இது பேர் டிமார்கன் செட் டிஃபரன்ஸ்லாம் ஓகே இது டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரியும் உனக்கு நான் ஏமா சொல்லிட்டேன் தேர்ட் செம்மில் தான் அது கேட்டது பார்த்துக்கோ திருப்பி வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன் பின்ற செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கு எக்ஸ் சப்ஜெக்டட் எக்ஸ் ஹோல் நம்பர் கொடுத்துருக்கு சியூர் லெஸ் ஆர் எக்ஸ் லெஸ் தான் 10 அப்போ 0க்கும் 10க்கும் இடையில நம்பர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும் அதுதான் இது பின்ற செட்டு கியூன்ற செட்டு வந்து எக்ஸ் சப்ஜெக்டட் கொடுத்து எக்ஸ் சீக்கிரம் 2n + 1 கொடுத்துட்டு n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் n லெஸ் தேன் 5 கொடுத்துருக்கு 5 விட குறைவு ஆனால் ஹோல் நம்பர் கொடுத்துருக்கு ஹோல் நம்பர் வந்து 0 ஆரம்பிச்சு 0 1 2 3 4 அதுலேருந்து நாங்கள் அப்ளை பண்ணி அந்த கியூன்ற செட்டுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த இடத்துல அப்ளை பண்ணி என்னுக்கு போய் அப்ளை பண்ணி 1 3 5 7 9 கண்டுபிடிச்சிருக்கேன் இது கியூன்ற செட்டுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் ஆர்ன்ற செட்டுக்கு டைரக்ட்லி கிவன் ரோஸ்டர் ஃபார்ம் சரி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிற ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணையில கியூ இன்டர்செக்ஷன் ஆர் எழுதி இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் கியூ எழுதி இன்டர்செக்ஷன் ஆர் எழுதியிருக்கேன் ரெண்டு காமனாக அவ்வளோ எடுத்து இந்த கண்டுபிடிச்சிட்டேன் அதோட பியை வந்து டிஃபரன்ஸ் பண்ணணும் பின்றதை எழுதி செட்டை எழுதி கண்டுபிடிச்ச செட்டை எழுதி ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எழுதி ஆன்சர் எழுதியிருக்கேன்னா அந்த ஆன்சர் இந்த ஆன்சர் ஒன்றா இருக்கா பாரு அப்படின்ட்டு நான் அதுக்கு தான் உன்ட்ட சொன்னேன் சரியா இந்த ஆன்சர் ஒன்றா இருந்தால் தான் நம்ம சரி பண்ண முடியும் ஏன்னா தவறுன்னு ஆயிரும்ல அதை பார்த்துக்கோ 1 2 4 6 8 9 ஒன்று வருது இது 9 எது நான் விட்டுருக்கலான்னு பார்த்துக்கோ ஆமாம் அந்த ஃப்ரெண்ட்ஸில் உள்ள 9 விட்டுட்டேன் அதுக்கு தான் செக்அப் பண்ண சொன்னேன் செக்அப் பண்ணி தான் இது 1ன்னு போட முடியும் புரியுதா சொல்கிறது இது 1 அப்படின்னு அர்த்தம் அப்போ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் ரைட் ஹேண்ட் சைடு பின்னாடி செஞ்சுருக்கேன் புரியுதா சொல்கிறது இந்த ரோஸ்டர் ஃபார்ம் இது செட் பில்டர் ஃபார்மை நான் ரோஸ்டர் ஃபார்மை மாற்றி கன்வெர்ட் பண்ணி அதைத்தான் நம்ம வந்து கணக்கில் மூவ் பண்ண முடியும் அதில் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சம் அவனை கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க ஓகே குட் நெக்ஸ்ட் 4th சம்
என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு, யூனிவர்சல் செட்டு கொடுத்துருக்கு. யூனிவர்சல் செட்டு கொடுத்துருக்கு, அதாவது செட் பில்டர் ஃபார்ம்ல தான் யூனிவர்சல் செட்டு கொடுத்துருக்கு. செட் பில்டர் ஃபார்ம் எக்ஸ் such that important sum for only exam. Okay, good. Listen carefully. X such that x belongs to z, comma minus 2 less than or equal to x less than or equal to 10. Okay, good. Second one, universal set. Capital A is equal to x such that x equal to 2p plus 1, comma p belongs to z. Okay, next minus 1 less than or equal to p less than or equal to 4. Set bracket closed. B, x such that x equal to 3q plus 1. Q belongs to z, integer. Minus 1 less than or equal to q less than 4. இது ஃபுல்லாமே செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. இது கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோ. வெரிஃபை டி மார்கன்ஸ் லாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன். வெரிஃபை டி மார்கன்ஸ் காம்ப்ளிமெண்டேஷன் லா, ரெண்டுமே கேட்டு காம்ப்ளிமெண்டேஷன் லாஸ் சொன்னோம்னா ரெண்டையுமே தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? பொறுமையாச்சை ரெண்டுலாம் என்னலாம் நான் கொடுக்கல கொஸ்டின்ல நானா எழுதுறேன். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் காம்ப்ளிமெண்டேஷன்லான டேஷ் தான் காம்ப்ளிமெண்டேஷன் ஈக்குவல் டு ஏ டேஷ் பி டேஷ் யூனியன் இருந்தால் இன்டர்செக்ஷன் வரணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இருந்துச்சுன்னா ஏ டேஷ் பி டேஷ் இன்டர்செக்ஷன் இருந்தால் யூனியன் வரும். ஃபர்ஸ்ட் இது ஒரு சம்மா எடுத்துக்கோ, இது ஒரு சம்மா எடுத்துட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே சொல்றது ரைட். இப்போ நான் வந்து யூனிவர்சல் செட்டை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றுறேன். யூனிவர்சல் செட்டை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றுறேன். சரி, நான் சொல்கிறது இது இண்டிஜர்னு சொல்லியிருக்கு. இசட் இண்டிஜர்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இண்டிஜர். சரியா சொல்கிறது? என்றது நேச்சுரல் நம்பர், இசட்ன்றது இண்டிஜரு, நம்ம டபிள்யூன்றது ஹோல் நம்பரு. அதாவது தந்தாப்பு திரும்ப இசட்ன்றது நம்பர் லைனில் இசட் மைனஸ் ப்ளஸ் சேர்ந்தது. அப்போ இதில் -2 வரும் ஈக்குவல் டு கொடுத்தனால. நெக்ஸ்ட் -1, நெக்ஸ்ட் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் வரும். 10 ஈக்குவல் கொடுத்துருக்கு. அடுத்து ஏன்ற செட்டை நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும்னா பொறுமையாக செஞ்சு தான் மாற்றணும். அதில் எக்ஸுக்கு பதிலாக 2p + 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, அது எக்ஸுக்கு வேல்யூ தெரிஞ்சாதான், பிக்கு வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். பிக்கு வேல்யூ என்ன இருக்குது? -1 to 4. -1, 0, 1, 2, 3, 4. ஏன் சார் 4 சேர்த்துன்னா 4ல் ஈக்குவல் டு கொடுத்துருக்கு. அப்போ இதில் கொண்டு அப்ளை பண்ணையில் ஃபஸ்ட்டு என்ன போடுறேன்? பிக்கு வந்து 1 -1 போடுறேன். அப்போ எக்ஸுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல -1 போட்டால் 2 × -1 + 1 ஈக்குவல் டு -2 + 1 ஈக்குவல் டு -2 + 1 என்ன வந்துடும்? -1. p is equal to 0ன்னு போட்டோம்னா x equal to 2 × 0 + 1, 0 + 1, 2 × 0 0 தான். அப்போ என்ன வந்துடும்? +1. p is equal to 1ன்னு போட்டோம்னா x is equal to 2 × 1 + 1, 2 1s are 2 + 1 என்ன வந்துருச்சு? 3. எக்ஸுக்கு பிக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? இது வந்து 1 போட்டிருக்கோம். பிக்கு பதிலாக இங்கே 2 போட்டோம்னா x is equal to 2 × 2 + 1. அப்போ என்ன வரும்? 2 2s are 4 + 1 5. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக பி பதிலாக 3 போட்டோம்னா x is equal to 2 × 3 + 1 ஈக்குவல் டு 6 + 1 ஈக்குவல் டு 7. கடைசியாக பிக்கு வந்து 4 போட்டோம்னா x is equal to 2 × 4 + 1, 4 2s are 8 + 1 ஈக்குவல் டு 9. கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இந்த ஏன்ற செட்டு. இது நீ ரஃபாக உனக்கு தனியாக போட்டு தான் பார்க்கணும். இதெல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக செஞ்சு பார்த்தா தான் ஏக்கு ஆன்சர் கிடைக்கும். -1, 1, 3, பார்த்துக்க 5, 7, 9 அப்படின்னு கிடைக்குது. எதுலேருந்து போட்டிருக்கேன்? -1 போட்டு 0 போட்டு 1 போட்டு 2 போட்டு 3 போட்டு 4 போட்டிருக்கேன். பிக்கு பதிலாக இந்த இடத்துல போட்டு பார்க்கணும். இந்த இதுதான் அந்த ஈக்குவேஷன், இதுதான் இங்கே எடுத்திருக்கேன். அது ஒரு திறமை.
பீன்ற இதுல எல்லா வேல்யூ எடுத்து இந்த பீன்றதுல போட்டு ஆன்சர் எடுக்கணும். புரியுதா? பொறுமையாச்சு. நெக்ஸ்ட் கேபிட்டல் பி. இதுக்கு இந்த 3q + 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். 3q + 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ கியூப் கொடுத்துருக்காங்க. கியூப் -1 0 1 2 3 வரைக்கும் தான். ஏன்னா வந்து 0 4க்கு வந்து ஈக்குவல் கொடுக்காது. சார் புரியுதா சார்? அப்போ இதில் வந்து 1 போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு -1 போட்டோம்னா 3 × -1 + 1 அப்படின்னு போட்டால் என்ன வந்துடும்? -3 + 1 -2. அடுத்து x is equal to 3 × 0 + 1 equal to 0 + 1 என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். 3 × 0 0 0 + 1 1 தானே. அடுத்து x equal to 3 × 1 + 1. அப்போ 1 3 is 3 + 1 என்ன வந்துருச்சு? 4. அடுத்து x equal to 2 போட்டோம்னா இந்த இதில் தான் க்கு போல 2 போட்டா 3 × 2 + 1 3 2 6 + 1 என்ன வந்துடும்? 7. அடுத்து x is equal to 3 போட்டோம்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கோ. 3 × 3 + 1 3 3 9 + 1 என்ன வந்துருச்சு? 10. இப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சரு 3 5 ஆன்சர் வரணும். 1 2 3 4 5 ஆன்சர். அவ்வளோதான். -1 போட்டதுக்கு -2 கிடைச்சிச்சு. 0 போட்டதுக்கு 1 1 போட்டதுக்கு 4 2 போட்டதுக்கு 7 3 போட்டதுக்கு 10. அவ்வளோதான். இது ஒரு செட் ஆஃப் இது. இதெல்லாம் ரஃப் ஒர்க்கில் போடணும்னு செஞ்சால் தான் நம்மளுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் கிடைக்கும். இதிலிருந்து ஆன்சர் கொண்டு வரலாம். ரோஸ்டர் ஃபார்ம் கிடைக்கும். இந்த 3ஐயும் வச்சு தான் நம்ம இப்போ கணக்கு செய்யணும். ஃபர்ஸ்ட் 1 வரைக்கும் பண்ண, அடுத்து 1 வரைக்கும் பண்ணணும். இப்போ நல்லா நீ ஃபோக்கஸ் பண்ணிக்க. நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகையில் இதை வச்சுக்கிட்டு பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இதை ரஃப் பண்ணிக்கிறேன், அழிச்சிக்கிறேன். சரியா சொல்கிறது? இதை அப்படியே வச்சுட்டு மற்றதை மட்டும் நான் ரஃப் பண்ணிக்கிறேன். பார்த்துக்க. இந்த சின்ன செஞ்சதெல்லாம் பார்த்துக்க. திருப்பி நீ செய்யணும். புரியுதான்னு பார். டிஸ்கஸ் பண்ணி பக்கத்தில் உள்ளவங்க. சரியா? இதை வச்சு சார் வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு எடுத்திருக்காரு. இதில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து அப்ளை பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியணும். பி எடுத்து இதில் போட்டிருக்கேன், கியூ எடுத்து இதில் போட்டு வரிசையாக கண்டுபிடிச்சி ரோஸ்டர் ஃபார்ம் ஏயும் பியும் கண்டுபிடிச்சிருக்கேன். யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அந்த இன்டர்வல், அந்த இன்டர்வல் வச்சு செஞ்சுட்டேன். -2 10 வரைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, குட். பாரு, இப்போ நான் தேவையான மட்டும் எடுத்துக்கிட்டு செஞ்சிடறேன். ரைட். குட். இப்போ வந்து நம்ம அந்த செஞ்சு காமிச்சு அழிச்சிட்டேன். ரோஸ்டர் ஃபார்ம் மட்டும் எடுத்திருக்கேன். சின்ன கோடு போட்டு நான் அதிலேயே செஞ்சிடறேன். எல்லாத்தையுமே இந்த இடத்துலேயே வச்சு எல்லாத்தையுமே செஞ்சிடறேன். பார்த்துக்கோ. ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து இதிலே செஞ்சிடறேன். அடுத்து அதே மாதிரி செகண்ட் டிவிஷன் இதில் செஞ்சிடறேன். ரைட், குட். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்து டிமார்க்கெல்லாம் வந்து இந்த இருக்கு. A யூனியன் B ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். சரி, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும்னா ப்ராக்கெட் உள்ளதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ A யூனியன் B கண்டுபிடிக்கணும். A யூனியன் B நான் டைரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், நீ எழுதி கண்டுபிடி. சரிங்களா? சில டீச்சர்ஸ் எழுதி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால சொல்கிறேன், தேவையில்லை கண்டுபிடிக்கணும்னு. இருந்தாலும் அவங்க எழுதி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால எழுதி எழுதி நான் இதிலே கண் பார்வையிலே இதிலே வச்சு செஞ்சிடறேன். ஏ இது பி. ஓகே, எழுதணும்னு அவசியம் இல்லை. சில டீச்சர்ஸ் கேட்பாங்க, அந்த ஒபே பண்ணி எழுது. ஓகே, அதை சொல்கிறத காதில் வாங்கிக்க. அப்போ நான் இதை சேர்த்து எழுதிடுறேன். -1 -2 -1 இதான் ஏ இதான் பி. இது சேர்த்து எழுதுறேன், யூனியன் பண்ணிட்டேன். சரியா? அடுத்து வந்து என்ன வந்துடும்? 1 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரும், 7 வரும், 9 வரும், 10 வரும். ஓகே, குட். யூனியன் பண்ணிட்டேன். இப்போ ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் இருக்கா? ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிவர்சல் செட்ல இருந்து என்னது ஏ யூனியன் பியை டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த இதைத்தான். அப்போ இதுனா இதுதானே. அப்போ நான் நல்லா கண் பார்வையில் இதையும் நான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு ரெண்டையும் அடிக்க போகிறேன். -2 கேன்சல், -1 கேன்சல், 0 கேன்சல் ஆகாது. அப்போ 0 ஆன்சரில் வரும். புரியுதா? ஏன்னா இதுதானே ஃப்ரண்ட்டில் இருக்குது. நீ எழுதிச்சு
நீ எழுதி செய். முதல்ல யூனிவர்சல் செட் எழுது, அப்புறம் டிஃபரன்ஸ் போட்டு இந்த இடத்துல இதை எடுத்து எழுது, அடி எல்லையே இல்லை ரவுண்ட் பண்ணிட்டு முன்னாடி உள்ள பேலன்ஸை மட்டும் எழுது. நான் இப்போ முன்னாடி இந்த செட்டு இருக்கிறதுனால அது உள்ள பேலன்ஸ் 0 எழுதிட்டேன். அடுத்து 1 போயிடும், 2 வரும், 3 போயிடும், 4 போயிடும், 5 போயிடும், 6 வரும். எப்படி எழுதுறேன்னு தெரியுதா சாரு? 7 போயிடும், 8 வரும், பார்த்துக்கோ, 9 போயிடும், 10 போயிடும். அவ்வளோதான். 0, 2, 6, 8. தட்ஸ் ஆல், விச் இஸ் 1. நம்மளே மைண்ட்லேயே செய்யலாம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் வந்து ஏ டேஷ் கண்டுபிடி. ஏ டேஷ் அப்படின்றது யூனிவர்சல் செட்ல இருந்து ஏஏ சப்ராக்ட் பண்றது. அப்போ யூனிவர்சல் செட்டு இந்த இருக்கு, இதானே, இதுதான் யூனிவர்சல் செட்டு. இதுல என்ன இருக்கு? ஏ. அப்போ இதுல இருந்து ரெண்டையும் அடிக்க போறேன். கண்ணில் அது ரெண்டையும் தான் பார்க்கணும். கண்ணில் அது ரெண்டையும் தான் பார்க்கணும். இது ரெண்டையும் பார்க்குறோம். -1 கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன வந்துடும்? -2. கேன்சல் ஆனப்போ மிச்சத்தானே எழுதணும், முன்னாடி உள்ளதை எழுதணும். அது யூனிவர்சல் செட் தான் முன்னாடி இருக்கு. ரைட். அடுத்து என்ன ஆகும்? -1 கேன்சல் ஆயிடுச்சு, -2 வந்துருச்சு. அடுத்து 0 இருக்கு, அடுத்து 1 கேன்சல் ஆயிரும், 2 இருக்கு, அடுத்து 3 கேன்சல் ஆயிரும், 4 இருக்கு, 5 கேன்சல் ஆயிரும், 6 இருக்கு, 7 கேன்சல் ஆயிரும், 8 இருக்கு, 9 கேன்சல் ஆயிரும், 10 இருக்கு. அவ்வளோதான். இப்போ பி டேஷ் கண்டுபிடி. யூனிவர்சல் செட்டு -b. சரியா? பி எடுத்து பார்த்துட்டு வந்தா இருக்கு பி. இதோட பாரு, -2 கேன்சல். அப்போ என்ன வந்துடும்? -1. 1 கேன்சல். அப்போ -1 தானே கேன்சல் ஆகும். முன்னாடி என்ன இருக்கு? 0. -2 கேன்சல் ஆயிருக்கு, -1 போட்டாச்சு. அடுத்து 0 இருக்குல்ல, அப்போ 0 போட்டு தான் ஆகணும். 1 கேன்சல் ஆயிரும், 2 இருக்கு, 3 இருக்கு. அப்போ 2 இருக்கு, 3 இருக்கு, 4 கேன்சல் ஆயிரும், 5 இருக்கு, அடுத்து 6 இருக்கு, இருக்குல்ல, 7 கேன்சல் ஆயிரும், 8 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? 9 இருக்கு, 10 கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பாரு? ஏ டேஷுக்கும் பி டேஷுக்கும் இன்டர்செக்ஷன்னா காமன். என்னென்ன காமன் இருக்குன்னு பாரு? 0 காமன், 2 காமன், சரிதானே? 6 காமன், 8 காமன். சரியான்னு பாரு. இது எது விட்டுருக்காமான்னு பார்த்துக்கோ. 0, 2, 6, 8 காமன். இது 2. ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாரு. இந்த இருக்கு ஃப்ரம் 1 and 2. LHS ஈக்குவல் டு என்னது? RHS. அவ்வளோதான். அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். A யூனியன் B ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். இதுதான் ஒரு செட்டு, ஒரு கொஸ்டினுக்குள்ள ஆன்சரு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு செய்யணும். சரி, தெரியுமா? மூவ் பண்ணிடுறியா? டீச்சர்ஸ் செஞ்சு காமிச்சிடுறியா? ஓகேயா? இந்த சைடு வந்து ஏ டேஷ் அதே தான் வரும், பி டேஷ் அதே தான் வரும். ஆனால் இந்த இடத்துல யூனியன் போடையில 2 சேர்ந்துரும். இங்கே அது மாதிரி இங்கே வேற மாதிரி போகும். செஞ்சுலாமா இல்லை செஞ்சு காட்டவா? ஓகே, குட், செஞ்சிரு. நெக்ஸ்ட் சம் 4 வந்து பார்த்துக்கோ. ரோம் லெட்டர் விட்டுற போகிறேன். ரோம் லெட்டர் விட்டுற போகிறேன், பார்த்துக்கோ. 5th சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்த்துக்கோ. ஏன்னா ஒவ்வொன்றே நான் இம்பார்ட்டன்ஸ் சும்மா கலெக்ட் பண்ணி செய்கிறேன்னா அதனால அப்படி இருக்கு. சரி, இப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டு ஃபைண்டு n ஆஃப் p ஆஃப் ஏன்னு கேட்குறாங்க. இது ஒரு கொஸ்டின். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 2 கொஸ்டின் இருக்குது, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இடையில இனிமே செஞ்சுருவோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோ. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோ. என்ன வித்தியாசத்தை பார்த்துக்கோன்னா, இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, அதில் கவனிச்சு பாரு. இஃப் 6வது கொஸ்டின் வச்சுக்கோ. இஃப் n ஆஃப் p ஆஃப் ஏ 1024 அப்படின்னா ஃபைண்ட் n ஆஃப் ஏன்னு கேட்டு. சரிதான்? ரைட். இப்போ நான் சொல்யூஷன் போடுறேன், யோசி. இது n ஆஃப் ஏ கொடுத்துருக்கு 4ன்னு. அப்போ n ஆஃப் p ஆஃப் ஏன்னா சப்செட்டுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறது. அதுக்கு பாருங்க 2 பவர் n. n ஆஃப் p ஆஃப் ஏ அப்படின்னா 2 பவர் n அல்லது n ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம். அந்த செட்டு பேர் மாதிரி இருக்கும்.
2 பவர் என்ன எழுதிதான் சரி. அப்போ 2 பவர் இங்கே கொடுத்துருக்கு பாரு என்ன ஆஃப் எவ்வளவு 4. அப்போ 2 2 சார் 4 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 சார் 4 4 2 சார் 8 2 சார் 16 முடிஞ்சு கணக்கு. இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆன்சர் கொடுத்துட்டு இந்த ஆன்சர் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல சொல்யூஷன் போடுறேன். n ஆஃப் p ஆஃப் a கொடுத்துட்டு 10,024 கொடுத்துட்டு n ஆஃப் a என்னன்னு கேட்குறாங்க. n ஆஃப் a என்னன்னா 2 பவர் n ஆஃப் a அப்படின்னு அர்த்தம். இந்த மேலே கணக்கில் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். சரியா சொல்றது. அப்போ நம்ம யோசிக்கணும். இதை வந்து இது போடணும், எல்சிஎம் போடணும். 2 டேபிள் என்ன போடணும், எல்சிஎம் போடணும். 2 டேபிள் தான் போடணும். சரியா 2 போடுறேன். 5 2 சார் 10 1 2 is 2 2 2 சார் 4 2 போடுறேன். 2 2 சார் 4 சரியா சொல்றது. 1 5 2 சார் 10 6 2 சார் 12 பார்த்துக்கோ. அடுத்து 1 2 is 2 2 2 சார் 4 8 2 சார் 16 2 2 சார் 4 சாரி 6 2 சார் 18 4 2 சார் 8. அடுத்து என்னது 32. இந்த 2 போடணும் மறந்துட்டேன். 2 2 போட்டோம்னா 16 2 போட்டோம்னா 8 2 போட்டோம்னா 4 2 போட்டோம்னா என்ன ஆயிரும் 2. நெக்ஸ்ட் ஒரு 2 போட்டோம்னா 1 10 2 இருக்கான்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு இல்லையா. அப்போ 2 பவர் 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் வந்து n ஆஃப் a is equal to மேலே என்ன இருக்கு 10. இதுதான் ஆன்சர். ரெண்டு கணக்கு வித்தியாசம் தெரியுதா? எதுக்கு எல்சிஎம் போடணும், எதுக்கு அப்படியே எழுதணும்னு கேர்ஃபுல்லாக பாரு. n ஆஃப் a கொடுத்து n ஆஃப் p ஆஃப் a கேட்டால் 2 பவர் n ஃபார்முலா போட்டு செய்யணும். n ஆஃப் p ஆஃப் a கொடுத்து n ஆஃப் a கேட்டால் எல்சிஎம் போடணும். ஓகே, குட் இம்பார்ட்டன்ட் சம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சம் வந்து 6th சம் 7th சம் வச்சுக்கிறோமா. ரைட், 6th இருக்கு 1 போட்டேன், 7th இது 2 மார்க் சம் 2 மட்டும் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸாம் தானே பார்க்குறோம். இஃப் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு சொல்லி ஒரு செட் கொடுத்துருக்கு. ஏ அங்கிட்டு உள்ள ஒரு செட் ப்ராக்கெட் போட்டு உள்ள ஒரு செட் கொடுத்துருக்கு. சப்செட் ரைட் ஆல் த சப்செட்ஸ் இருக்கு. ரைட் ஆல் த சப்செட்ஸ் இருக்கு. சரியா சொல்றது. அனைத்து உட்கணங்களையும் எழுதுங்க. சப்செட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுங்க. சரி ரைட்டு. நம்ம இப்போ இதை எடுக்கணும். சொல்யூஷன் போட்டு இதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல என்ன எழுதுவோம், எம்டி செட் எழுதுவோம். ஏ செட்டை எடுத்துக்கோ. ஏக்கமா உள்ள ஒரு செட் இருக்கு. ஏ தனி செட்டாக எடுத்துக்க. எம்டி செட் 1, சிங்கிள் டென் செட் 1, ரெண்டையும் சேர்த்து 1, அவ்வளோதான். அதாவது பொறுமையாக பார்த்துக்கோ. எம்டி செட் 1, சிங்கிள் டென் செட்னா இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, அப்படி எழுதணும். ரெண்டையும் சேர்த்து ஒரு செட்டாக எழுதணும். புரியுதா? அவ்வளோதான். என்ன சப்செட். குட். 8th சம்மில் உள்ள ஒரு பவர் செட்டை பார்த்துக்குவோம். 8th சம்மில் உள்ள ஒரு பவர் செட். சப்செட்ன்றது வேற, பவர் செட் அப்படின்றது வேற. பி ஆஃப் ஏன்னு எழுதியல அதில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்துக்கோ. இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க ஏபின்னு சின்ன கணக்கம் போடுறாங்க. பி ஆஃப் ஏன்னா பவர் செட். சரியா? முதல்ல எம்டி செட்டு, அப்புறம் சிங்கிள் டென் செட்டு, அப்புறம் டபுள் செட் அப்படின்னு எழுதணும். ஹோலாக செட்டை மூடிடணும். மொத்தமாக செட். புரியுதான்னு பார்த்துக்கோ. எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும், ஹோலாக ஒரு செட்டு எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். சரியா சொல்கிறது. அதை பார்த்துக்கோ, அதை நீ விட்டுறாத. ஆமாம், பவர் செட். இது இன்னொன்று ஒருயா, இது 1, இன்னொன்று 2. இம்பார்ட்டன்ஸை மட்டும் தான் கரெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்துக்கோ. இ வந்து 5ன்னு கொடுத்துருக்கு, எம்டி செட்னு கொடுத்துருக்கு. சரியா? அப்போ இக்கு அர்த்தம் வந்து இப்படி. அப்போ இதுக்கு பி ஆஃப் இ கண்டுபிடிச்சோம்னா திருப்பி அதே செட்டு வரும். புரியுதா சொல்றது? அதே செட்டு தான் என்ன செய்ய போகிறோம், இதுதான் சப்செட் அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு யூனிட்டுக்குள்ள ஓரளவுக்கு நானாக கெஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ஸ் சம்மும் உனக்கு செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கன்னா சேர்த்துக்கொள். என்னன்னா வெண்டயகரம், வெண்படம் அப்படின்னு சொல்கிறத சேர்த்துக்கிறோம். 8 படத்துக்கிட்ட இருக்கும், சேர்த்துக்கிறோம்.
சரியா சொல்கிறது பொறுமையாக அதில் ஒன்று கேட்பாங்க. அதை நான் வந்து ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இருந்தாலும் திருப்பி சேர்த்துக்க மறந்துடாத. இந்த சாப்டர் 1க்குள்ள ஓரளவுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் அம்மா எடுத்து செஞ்சுருக்கேன். ஒரு எக்ஸ்பெக்டடு ஃபார் எக்ஸாம். ஓகேயா? குட்.